ஜிடி படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போது புது வேக்கன்சிக்காக படிச்சுட்டு இருக்கோம் சொல்கிறேன். ஏற்கனவே ஃபிசிக்கல் வெயிட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. கட் ஆஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னு சில பேர் இருக்கீங்க. இப்போது வேக்கன்சி அதிகமாச்சு. அதிகமானதில் ரொம்ப அதிகமாகலாம் ஆகலை சரிங்களா. தமிழ்நாட்டுக்கு ஒரு 500 வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது பெரிய வேக்கன்சி தான். இருந்தாலும் கட் ஆஃபில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இருக்காது. ஒரு 5 மார்க் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எல்லாருமே கால்குலேஷன் வச்சுருப்பீங்க. நாங்கள் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இருந்தாலும் அது வேணாமே நாங்கள் வச்சுருக்கோம். பசங்க படிங்க, நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க படிங்க. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸு 27 சரிங்களா. அக்டோபர் லாஸ்ட் வரைக்கும் க்ளோசிங் டேட்டு. ஜனவரி வரல எக்ஸாமு. தெளிவாக படிங்க. தமிழில் எக்ஸாம் வந்துருச்சு. தமிழில் எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழில் தான் ஈஸி அப்படிலாம் நினைக்காதீங்க. காம்படிஷன் ஹெவியாகிடுச்சு தமிழில் வந்துட்டுனா சரிங்களா. காம்படிஷன் எப்படின்னா இப்போ கண்டினியூவாக வருது. தமிழ்நாடு எஸ்ஐ, டிசி, எஸ்எஸ்சி, ஜிடி ஏற்கனவே இதில் எத்தனை பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் காம்படிஷனு சரிங்களா. முன்னாடி ஒரு 100 பேர் காம்படிஷன் பண்ணாலும் ஒரு வேலைக்கு இப்போது கரண்ட்டில் ஒரு 1000 பேர் பண்ணுறான். அடுத்த நோட்டிஃபிகேஷன் 10,000 பேர் பண்ணுவோம். நீங்கள் தயாராகிக்கோங்க. நீ எந்த அளவுக்கு தெளிவாக தயாராக. அப்புறம் நான் இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, மெடிக்கல் ரொம்ப முக்கியம். பல்லு, ஸ்கின் அலர்ஜி எல்லாத்தையும் தெளிவாக வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் வந்துட்டு மார்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். மெடிக்கல் அவுட் ஆனால் அவுட் தான் சரிங்களா. ஜாப் கைக்கு வர வரைக்கும் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. வண்டியில் போகிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. ரன்னிங் நல்லா பண்ணுங்கள். இன்ஜுரியை அவாய்ட் பண்ணுங்கள். ரன்னிங் பண்ணுறீங்க ஏதாவது ஆயிரும் அப்படின்னு ஒரு இன்ஜுரியில் இருக்கிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப இன்ஜுரியில் இருக்கிற பசங்க டைரெக்டாக போய் காம்படிஷனில் இருந்துங்க. காம்படிஷனில் இன்ஜுரி ஆனால் பிரச்சனை கிடையாது, தோற்றுட்டோம், அது அடுத்த விஷயம். ஆனால் அங்கே போய் தோற்றா பிரச்சனை கிடையாது. நீ இங்கேயே கால் கையை உடச்சிடக்கூடாது சரிங்களா. அங்கே போய் உங்களுக்கு லைஃப் எப்படினாலும் சேஞ்ச் ஆகும். அப்புறம் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, பக்கத்தில் இது பேசுகிறாங்கன்னா நான் செத்துடலான் இருக்கேன், அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன். இந்த ஜாப்லாம் நிறைய வாழ்கிறதுக்கு இருக்குது. நான் எங்கள் மாமாவே எடுத்துக்கோ. எங்கள் மாமா வந்து சிஎஸ்ஐ போய்ட்டு வெளில வந்தோன்னா ஊர் எல்லாமே சிரிச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. இன்றைக்கி பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார் சரிங்களா. அதனால் சொல்கிறேன், ஒரு இடத்துல நீங்கள் தோற்று போகிறீங்கன்னா அதை விட பெரிய இடத்துக்கு போய் நடத்தும். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, கண்டினியூவாக எல்லாமே வருது. நல்லா பண்ணுங்கள். மென்டல் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா ஃபோர்ஸில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஆல் த பெஸ்ட். பாய்.